ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இந்த சாட்டர்டே அன்னைக்கு எடுத்திருந்த ரொட்டீன் விளாக் தான் இது. அன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் கடைக்கு போறப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுல 1, 2 நான் பாப்பாக்கு ரெகுலரா ஸ்கூலுக்குமே குடுத்து விடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த பைனாப்பிள் காயின் அண்ட் ட்ரைட் ஆம்லா இது 2 எப்போ வாங்குனாலும் சரிதான், சீக்கிரமா காலியாயிடும். இன்னைக்கு புது கடையில வாங்கியிருந்தாங்கன்றதுனால கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்காங்க ட்ரையலுக்காக. அப்புறமா இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மில்லட்ல பண்ணது. ஃப்ரை பண்ணதில்ல, பேக் பண்ணது. எப்படியும் இந்த குழந்தைங்களுக்கு சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டும்னு இந்த சிப்ஸ அப்பப்போ வந்து வாங்கி குடுப்போம். இதோட சேர்த்து நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிற குக்கீஸுமே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஆம்லா, பைனாப்பிள் காயின் இது 2யும் ஆல்ரெடி இருந்த கிளாஸ் ஜார்ல மாத்தி வச்சுட்டேன். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா, மூங்கில் அரிசி. நான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். ஆனா இப்ப இடையில வந்து எங்கேயும் அவ்வளவா கடையில பார்க்கல. இதுல வந்து பாயாசம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும். நான் கண்டிப்பா இது செய்றப்போ ஒரு நாள் ரெசிபி ஷேர் பண்றேன். இன்னைக்கு வீட்டுக்கு என் அக்கா பசங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ஏன்னா, இந்த சாட்டர்டே, சண்டே, திங்கட்கிழமை ரம்ஜான்றதுனால தொடர்ந்து 3 நாள் ஸ்கூல் லீவு. அதனால ஜாலியா ஆச்சி வீட்டுக்கு போலான்னு பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டே வந்துட்டாங்க. பாப்பாக்கு நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் ட்ரெஸ் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அவ வந்து நான் இல்லாம அங்க அம்மா வீட்ல தூங்க மாட்டா. ஆனா, அவங்க அண்ணன் இருக்கான்றதுனால அங்க போணும்னு ஆசை இருக்கும். அதனால காலையிலே போய் விட்டுட்டு நைட்டு இல்ல ஈவினிங் போல நாங்க ரிட்டர்ன் இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். இனி இந்த 3 நாளும் இதே ரொட்டீன் தான் போயிட்டுருக்கும். இங்க வந்ததும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கள கூட்டு போயிட்டோம். அங்க வீட்டுக்கு போனா என் அண்ணாவோட பையனும் இருக்கான். அதனால 4 பேர் சேர்ந்தாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. எங்க வீட்லருந்து அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போல தான் ஆகும். அதனால அவங்கள விட்டுட்டு நாங்களும் அப்படியே 1 மணி நேரம் போல அங்க இருந்துட்டு, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் எங்களோட வீட்டுக்கு மதியம் போல வந்துட்டோம். காலையிலே அம்மா வீட்டுக்கு போற அவசரத்துல விளையாடிட்டு போட்ட டாய்ஸ் எதையுமே நான் எடுத்து வைக்காம அப்படியே தான் போட்டுட்டு போயிருந்தேன். இப்ப வந்ததும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். குழந்தைங்க இருக்கிற வீட்ல கண்டிப்பா டாய்ஸ் இப்படிதான் அங்கங்க கிடக்கும் எப்பவும். நான் பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் அவளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு ஹால்ல தான் வச்சிருப்பேன். ஆனா வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாராவது வராங்கன்னு சொன்னாங்கன்னா, சிந்தி இருக்கிற டாய்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பாஸ்கெட்ல எடுத்து போட்டு இந்த திவான் செட்க்கு கீழ வச்சுருவேன். அது எப்பவும் அங்க தான் இருக்கும். உள்ள வச்சதுக்கு அப்புறமா ஹாலே நீட் ஆயிடும். அங்க உள்ள என்ன இருக்குன்னு வெளியில இருந்து பார்க்கறதுக்கும் அவ்வளவா வந்து தெரியாது. இந்த திவான் செட் போட்டதுல இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கு எனக்கு. இது சோஃபா வேற மாரிலாம் இருந்தா நம்மளுக்கு அது கீழ வந்து வேற எந்த பொருளும் வைக்க முடியாது. ஆனா இதுல வந்து வச்சுக்க முடியுது. இப்ப ஹால்ல எல்லா திங்ஸும் எடுத்துட்டேன். ஹாலும் நீட் ஆயிடுச்சு. எங்க காருக்கு உள்ள ஃபுல்லா ஒரே தூசியா இருந்தது. சரி வேக்யூம் போடலான்னு இன்னைக்கு காலையிலயே வந்து வேக்யூம் கிளீனர் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். இந்த ஒரு வேக்யூம் கிளீனர் இருந்தா போதும் நம்மளோட கார டக்குன்னு வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். இது அகரோ பிராண்டோட கார்ட்லெஸ் ரீசார்ஜபிள் கார் வேக்யூம் கிளீனர். இதுல பவர்ஃபுல்லான 100 வாட்ஸ் காப்பர் விண்டட் மோட்டார் இருக்கிறதுனால சக்ஷன் பவர் 5.5 கிலோ பாஸ்கல்ஸ் இருக்கும். இதுல 2800 மில்லி ஆம்பியர் ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு. 3 to 4 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு கார்ட்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல குடுத்திருக்கிற பவர் கார்டு 4.5 மீட்டர் லென்த் இருக்கும். இது கையில புடிக்கிறதுக்கெல்லாம் இந்த வேக்யூம் கிளீனர் ரொம்ப ஈஸியா இருக்கு. கரெக்ட்டா நம்ம கை புடிக்கிற இடத்துல இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்கு. அத ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணோம்னா வேக்யூம் கிளீனர் ஆன் ஆயிடும். திருப்பி பின்னாடி பார்த்து பிரஸ் பண்ணோம்னா அது ஆஃப் ஆயிடும். இந்த இடத்துல ஒரு எல்இடி லைட் இருக்குல்ல, இதுதான் சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குற பாயிண்ட். மொத்தமே இதுல 4 பாயிண்ட் இருக்கும். ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம்னா 4லயுமே வந்து ப்ளூ கலர் லைட் வந்துரும். அடுத்து இந்த பட்டன் பிரஸ் பண்ணோம்னா இங்க முன்னாடி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆயிடும். இதுக்கு உள்ள தான் வந்து ஃபில்டர் இருக்கு. இந்த வேக்யூம் கிளீனர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் குடுத்திருக்காங்க. இந்த வேக்யூம் கிளீனர் கூடவே கிரீவிஸ் நாசில் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இது நம்ம சீட்டுக்கு இடையிலலாம் வந்து ஏதாவது டஸ்ட் இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கிடுச்சுன்னா, அதெல்லாம் ஈஸியா வந்து வேக்யூம் போட்டு எடுத்துக்க முடியும். அதே மாரி சீட்டோட சைட்லலாம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ளேயும் வேக்யூம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா அந்த மண்ணு, தூசி எல்லாம் வந்து உறிஞ்சிடும். நமக்குமே வேக்யூம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து இந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாரியான பைப் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இத வச்சு நம்ம கார்ல வந்து இந்த வாட்டர் பாட்டில்லாம் ஹோல்ட் பண்றதுக்கு இடம் இருக்கும்ல, இதுக்குள்ளலாம் வந்து நம்மளால ஈஸியா வேக்யூம் போட்டுக்க முடியும். அடுத்து மல்டி பர்ப்பஸ் பிரஷ். இத வந்து எல்லா இடத்துலயுமே வேக்யூம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ல போட்டு இந்த மேட் எடுத்துட்டு பார்த்தா, ஃபுல்லா அவ்ளோ தூசி, மண்ணு, கல்லுன்னு இருந்தது. நான் வந்து இதுல பிரஷ் எதுவுமே போடாம அப்படியே டைரக்ட்டா தான் வேக்யூம் போட்டேன். இந்த கார்பெட்ல இருந்த மண்ணு, தூசி எல்லாமே வந்துடுச்சு. இப்ப உள்ள பாருங்க, ஒரு சைடு வேக்யூம் போட்டதுக்கே அவ்ளோ மண் இருக்கு. இதே ஸ்பீட்ல அப்படியே நான் மொத்த காருக்கும் வேக்யூம் போட்டு முடிச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்ல எனக்கு வேலை முடிஞ்சது. இப்ப கார் வந்து உள்ள டஸ்ட் எதுவுமே இல்லாம நல்லா சூப்பரா கிளீனா இருக்கு. இப்ப வேக்யூம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற ஃபில்டர வந்து கிளீன் பண்ணணும். இதுக்கு இந்த மாரி பிரஷ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தூசி கம்மியா இருக்குன்னா, இத வச்சு டஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். எனக்கு தூசி ரொம்ப இருக்கு. அதனால நான் வாஷும் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மாட்டி வச்சிர வேண்டியதான். இந்த வேக்யூம் கிளீனர் இந்த மாரி ஒரு பேக்கோட வந்துருது. அதனால ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கார்ல ஒரு ஓரமா வச்சுக்க முடியும். அகரோட இந்த கார்லெஸ் வேக்யூம் கிளீனரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அன்னைக்கு ஈவ்னிங் போல கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. நான் இந்த பெரிய கண்டெய்னர்ல தான் கிராசரிஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். முன்னாடி வாங்குனது இப்ப மோஸ்ட்லி எல்லா ஐட்டமும் காலி. 1, 2 பொருள் மட்டும் தான் இருந்தது. அத வேற ஒரு ட்ரேல மாத்திட்டு இந்த கண்டெய்னர வந்து வாஷ் பண்ணி வச்சிர போறேன்.
இல்ல சப்ஜா சீடு, கசகசா இந்த மாரி ஒரு சில பொருள் எல்லாம் ஃபுல்லா சிந்தி இருந்தது. இப்ப கொஞ்சம் வெளியில வெயில் இருக்கு. வாஷ் பண்ணி வச்சா ஒரு 1/2 மணி நேரத்திலேயே ஈஸியா காஞ்சிடும். என்கிட்ட இந்த மாரியான கண்டெய்னர் 2 இருக்கு. இதுல நெறைய வெயிட் வச்சாலும் நம்மளுக்கு கீழ வீல் இருக்கிறதுனால மூவ் பண்றதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். நான் ஒண்ணு கிச்சன்ல வச்சு கிராசரிஸ்லாம் போட்டு வச்சுப்பேன். இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கட்டப்பைலாம் வந்து போட்டு வச்சிருப்பேன். ஆனா இது வந்து ஏர் டைட்டாலாம் இருக்காது. நமக்கு அரிசி, கோதுமை மாவு அந்த மாரியான பொருள் எல்லாம் வைக்க முடியாது. ஏதாவது பாக்கெட்ல இருக்கிற ஃபுட்டு, குழந்தைங்களோட டாய்ஸ் இல்ல துணி அந்த மாரி எதுனாலும் வச்சுக்கலாம். பால்கனி அந்த வாசல்லயே வெயில் நல்லா அடிக்கும். அதிலயே வந்து காய வச்சுட்டு, இப்ப வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப வாங்கியிருக்கிற இந்த பொருளெல்லாம் வந்து எனக்கு கரெக்ட்டா 2 மாசத்துக்கு வரும். ஆனா எல்லா வாட்டியும் வாங்குறப்போ ஒரே மாதிரியான லிஸ்ட் இருக்காது. லிஸ்ட் வந்து எப்பவுமே வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாதிரியான ஃபுட் வந்து குக் பண்ணுவோம்ல, அத பொறுத்து அந்த லிஸ்ட் மாறும். கிராசரிஸ் கூடவே வீட்டுக்கு தேவையான மத்த ஒரு சில பொருளும் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இது பாப்பாக்காக வாங்குன கலர் பேப்பர்ஸ். இதுல போட் செஞ்சு விளையாடுவா. சில நேரம் ஏதாவது டிராயிங் எல்லாம் பண்ணுவா. இதுல ஒரு 2 பேக் வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஒரு ஹெட் பேண்ட் ஒண்ணு பாப்பாக்காக பேர்ல்ஸ்லாம் வச்ச மாரி இருக்கு. இது எல்லா ட்ரெஸ்க்குமே மோஸ்ட்லி செட் ஆகுன்றதுனால இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த பிளாக் கலர் சின்ன பெல்ட்டும் பாப்பாக்காக. அடுத்து முக்கியமான பொருள் இந்த பேட்டரி. வீட்ல சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்கன்னா, கண்டிப்பா தேவைப்படும். டாய்ஸ்லலாம் போடுறதுக்காக. இது எவ்ளோ வாங்குனாலும் பத்தாது. டிமார்ட்ல இந்த ஹேர் ஆக்சஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் நெறையா இருக்கும். அதுல தான் வந்து இந்த பிரேஸ்லெட்டும் வந்து பார்த்தேன். சரி பாப்பாக்கு அழகா இருக்கும்னு அது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறமா எனக்கு வந்து கிளட்ச் கிளிப் ஒரு 2 அது கூடவே பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் ஒரு செட் வாங்கியிருந்தேன். அடுத்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இது புதுசா வாங்குன பக்கெட் தான். அதனால இது உள்ளயே வச்சு எடுத்துட்டு வந்துடணும். இந்த மஸ்கிட்டோ பேட் ஆல்ரெடி இருந்தது ஒர்க் ஆகல. அது ஒண்ணு புதுசா வாங்கியாச்சு. அடுத்து இந்த ஹேங்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு. அப்புறமா டிஷ்யூ பேப்பர்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல இருந்தது. அதனால அது ஒரு 2 பேக்கு. நான் முன்னாடி இந்த மாரி கிளாத் வந்து கிச்சன் கிளீன் பண்றதுக்காக வாங்கியிருந்தேன். ஒரு செட்ல வந்து 4 வரும். அது வந்து எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப திருப்பி அதிலேயே வந்து 1 வாங்கியிருக்கேன். கிளாத் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அடுத்து டிடர்ஜென்ட் லிக்விடு இது மொத்தமா 4 லிட்டர். எனக்கு இது கரெக்ட்டா 2 மாசத்துக்கு வந்துரும். நான் 2 நாளுக்கு ஒரு வாட்டி தான் மிஷின் போட்டு விடுவேன். இப்போ வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்க, நான் 2 மாசத்துக்கு எப்படி பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாட்டு சர்க்கரை 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். பாப்பாக்கு டெய்லியும் பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்குறதுக்கு, பேன் கேக், இடியாப்பத்துக்கு, தேங்காய் பால் செஞ்சு அதில மிக்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்புறமா ஒயிட் சுகர் இப்போ சம்மர்ன்றதுனால 2 கிலோ இல்லன்னா மத்தபடி 1 கிலோ தான் வாங்குவேன். இனி எப்படியும் கண்டிப்பா ஜூஸ் எல்லாம் நெறைய போட வேண்டியிருக்கும். அதனால தேவைப்படும். கோதுமை மாவு எனக்கு எங்க அம்மா வந்து ரேஷன் கடையில வாங்கி திரிச்சு குடுத்துட்டாங்கன்னா, நான் வந்து கடையில வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த மாசம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு 2 கிலோ மல்டிகிரெயின் பேக்கா வாங்கிட்டேன். அடுத்து தோலோட இருக்கிற கருப்பு உளுந்து உடைச்சது இது 2 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இப்போ அடிக்கடி வந்து வீட்ல உளுந்தங்கஞ்சி சாப்பிடுறோமா, அதனால. இந்த பருப்பு ஐட்டம்ல துவரம் பருப்பு 2 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்ல கடலை பருப்பு, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இது 3மே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போல இருந்தது. அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து இந்த அப்பளம் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வைக்கிற அன்னைக்குலாம் கண்டிப்பா அப்பளம் கேட்பாங்க. இது சின்ன சைஸ் அப்பளம்ன்றதுனால மொத்தமா 4 பேக்கு. அடுத்து இந்த சாக்லேட் இது எவ்வளோ வாங்குனாலும் சரிதான். 2 மாசத்துக்கெல்லாம் வராது. வாங்கி ஒரே வாரத்துல கண்டிப்பா காலியாயிடும். கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் அரைக்க வேண்டியிருந்தது. அதனால கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகியே வந்து டிமார்ட்ல இந்த மாரி பாக்கெட்ல கிடைக்கும். அது வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அடுத்து மீட் மசாலா ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். இது ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேரா ஒரு சில நாள் வந்து போடுவேன். அடுத்து இந்த கடுகு, ஜீரகம் அது 2ம் வீட்ல இருந்தது. அதனால மிளகு, பெரிய சீரகம் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் 1 இது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா மாத்தணும். அடுத்து இந்த டாப் ராமன் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மேகிலாம் வந்து வீட்ல செஞ்சு சாப்பிட்டே வந்து ஒரு 1 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு ஒரு சின்ன பேக் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ் கிரீமு இப்ப தான் நான் வாங்கியிருக்கேன். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ஒண்ணு செஞ்சு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்காக. அப்புறமா கண்டென்ஸ் மில்க் எப்பவுமே வந்து ஒரு டப்பா வாங்கிருவேன். வெண்ணிலா எசன்ஸும் ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். சண்டே ஆச்சுனாலே செய்ற பிரியாணிக்கு கண்டிப்பா பாஸ்மதி அரிசி தேவைப்படும். அது வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். ஒரு சில டைம் சீரக சம்பா அரிசி வாங்குவேன். அடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆல்ரெடி இருந்தது தீந்து போச்சு. அது வந்து ஒரு 200 கிராம்ஸ் தொலி இல்லாத உளுந்து. இது உளுந்த வடையெல்லாம் செய்றதுக்கு இது 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். அடுத்து குழம்புக்கெல்லாம் எப்பவாவது ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு போடுவேன். அதுக்காக இந்த மல்லி ஒரு 200 கிராம் போல வாங்கியிருக்கேன். கடலை மாவு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. இது பிரியாணில போடுற ஸ்டார் அனீஸ். இது சின்ன பேக்கா கிடைக்கல. 100 கிராம் தான் இருந்தது. அதனால அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். அப்புறமா டேட்ஸ். இது எல்லா மாசமும் கண்டிப்பா வந்து 2 பாக்ஸ் வாங்கிருவோம். இது தீந்து போச்சுன்னா எங்க பக்கத்துல இருக்கிற கடையில அப்புறமா வாங்கிப்பேன். அடுத்து புளி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். அது போக தேங்காய் எண்ணெய் வந்து மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கல. அதனால பாக்கெட்ல இருக்கிற ஆயில் வாங்கிட்டேன். அது போக மத்த குக்கிங் ஆயில் பார்த்தீங்கன்னா, கடலெண்ணெய் 2 லிட்டர், நல்லெண்ணெய் 2 லிட்டர் மொத்தமா 6 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வாங்கியிருக்கேன். அடுத்து டிஷ் வாஷிங் லிக்விடு 750 எம்எல் வாங்குனா 500 எம்எல் ஃப்ரீ. இது மொத்தமா ஒரு 1 1/4 லிட்டர் போல வந்துரும். இது போக சீஸு, பட்டர் வாங்கியிருந்தேன். அத வாங்குனதும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். மொத்தமா இவ்ளோ திங்ஸ் தான். இது போக நான் ஏதாவது புதுசா டிஃபரெண்ட்டா ரெசிபி ட்ரை பண்ண அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா, அப்பப்போ வந்து பக்கத்துல இருக்கிற கடையில வாங்குவேன். ஆனா நெறைய வாங்குற மாரி இருக்காது. ஏதாவது 1,
1, 2 பொருள் தான் வாங்குற மாரி இருக்கும். இந்த வீடு கூட்டுற மாரெல்லாம் வந்து முன்னாடி பிளாஸ்டிக்ல இருக்கிறத விட அது வந்து புல்லு மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம வாங்கி ஒரு 1 மாசத்துக்கு வரைக்கும் தூக்குறப்பலாம் அதுலேருந்து நெறைய தூசி வந்து கீழ விழும். நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா இந்த பிளாஸ்டிக் மார் தான் யூஸ் பண்றேன். இது டெய்லியும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கழுவி வச்சுருவேன். இன்ன வரைக்கும் நல்லாருக்கு. அதனால இப்போ அதிலேயே வந்து ஹேண்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி மாடல் வந்துருச்சு. இத நம்ம வீடு டஸ்ட் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால புதுசா அதில ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்க கூட இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நாளைக்கு வரும். நம்மளா வேண்டான்னு தூக்கி போட்டா தான் உண்டு. அதுவா பிஞ்சே போகாது. அடுத்த ஃப்ளோர் மேட்டும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்ல அந்த பாத்ரூம் பக்கத்துல போட்டுருக்கிற மேட் எல்லாம் வந்து கீழ ஆன்டி ஸ்லிப் கிரிப் இருக்கும்ல, அதெல்லாம் தண்ணி படுறதுனால டைல்ஸ்ல வந்து ஒட்ட ஆரம்பிச்சுட்டு, அதனால சரி மாத்திரலான்னு இப்போ ரப்பர் மேட் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த கண்டெய்னர் நல்லாவே காஞ்சிட்டு, எல்லா கிராசரி ஐட்டம்ஸையும் உள்ள எடுத்து வச்சிட வேண்டியதான். குக்கிங் ஆயில் மட்டும் வைக்க மாட்டேன். மத்தபடி எல்லா பொருளையும் இதுல வச்சுருவேன். லாஸ்ட் மந்த் வாங்குன பழைய கிராசரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத மட்டும் இது உள்ள வைக்க மாட்டேன். இந்த மாசம் வாங்குறத மட்டும் தான். பழைய இத வந்து வேற ஏதாவது ட்ரேல தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கண்டெய்னர கிச்சன்ல எடுத்து வச்சுட்டு, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற சாக்லேட்டு, கண்டென்ஸ்ட் மில்க், வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சது. இந்த விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.